பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பந்தா சொல்லுவாங்கல்ல, பந்தாவா இருக்கிறான். அவன் தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்ளுகிறான். தன்னிட்ட இருக்குதா இல்லையா, அவனால் முடியுமோ முடியாதா, அதெல்லாம் கிடையாது. தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்ளுகிறதான சில நபர்கள், சில கூட்டங்கள். வசனம் இங்க சொல்லுகிறது, தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று அவன் எண்ணிக்கொள்வானானால், வெளி பார்வைக்காக, மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனுக்கு தெரியும் இஸ் அன்வர்த்தி, அவனால் பண்ண முடியாது, அவனால் செய்ய முடியாது, அவன் அதுக்கு பிரயோஜனப்பட மாட்டான் என்பதை தெரிந்தும், எல்லாம் தெரிந்ததான ஒரு நபரை போல, எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு நபரை போல நீ காண்பிப்பாயானால் உன்னை நீயே வஞ்சிக்கிறவனாயிருப்பாய். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை பாருங்க. படிக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கேட்கும்போது, படிச்சிட்டியாப்பா? ஆமாம் டாடி, நல்லா படிச்சுட்டேன். உடனே சொல்லும், ஆமாம் மம்மி நல்லா படிச்சுட்டேன். டியூஷனில் கேட்கும்போது, ஆமாம் சார் நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து கேட்டு பாருங்க, உடனே சொல்லும், அது மாத்திரம்தான் எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வியை கேளுங்க, மறந்துட்டேன். காரணம் என்ன? எல்லாமே படிச்சுட்டேன்னு சொல்லி வெளியே சொல்லுமே தவிர அது ஒன்றுமே படிச்சிருக்காது. அது என்ன செய்கிறது? அது தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுகிறது, ஏமாற்றி கொள்ளுகிறது. இதே போல தாங்க, ஒரு மனுஷன் தான் பொருட்டே இல்லைன்றது அவனுக்கு தெரியும். குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு அவனால் முடியாது, அது கூடாதுன்னு தெரியும். முடியலன்னா ஒத்துக்கோங்க, இல்லை மம்மி, இல்லை டாடி, இல்லை சார் என்னால் முடியாது, இல்லை பாஸ்டர் என்னால் முடியாது, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், எல்லாத்தையும் நான் சாதிப்பேன். வேண்டாம். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. காரணம் என்ன? உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாத, உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாத. அப்போ அதை குறிப்பிட்ட காரியத்தில் உன்னை கற்றுக்கொள்வதற்கு நீ பிரயாசப்படு, உன்னை விட்டுக்கொடு, நீ உன்னை ஆயத்தப்படுத்து. தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமாம், தூக்கி நிறுத்துவார். உன்னை நீ வஞ்சிக்கிறவனாய் போயிடக்கூடாது. நீ வஞ்சிப்பாயானால் இங்கே மாத்திரம் இல்லை, உன் எதிர்காலத்தை நீ வஞ்சித்து கொண்டு இருக்கிறாய், உன் காலங்களை நீ வஞ்சிக்கிறாய், உன்னை சுற்றி இருக்கிறவர்களை வஞ்சிக்கிறாய், நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏமாற்றப்படுத்தப்படுகிறாய், ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போய்விடாதே. தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினாள். அதைவிட, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அதே போலதான், நான் தகுதி இல்லாதவன், தகுதியற்றவன், உன் சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நம்மை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். உலகத்திலும் அதே போலதான். செய்கிற காரியங்களில் கற்றுக்கொண்டு நடத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக இந்த இடங்களிலும் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வார். தான் ஒன்றுமில்லாதவனாய் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் இந்த நிலையிலிருந்து அவர்கள் வெளிவரட்டும். தாங்களே அவர்கள் வஞ்சியாதபடிக்கு கவனமாக இருக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, ஒரு பொருட்டென்று எண்ணி உன்னை நீ வஞ்சியாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. நீரை மற்ற காரியத்தை கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறுத்துவார். God bless you.